நல்லா இருக்கு. என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம். கதை நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் உட்காந்து சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். காமெடியாக இருக்கா? காமெடிலாம் இல்லை. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தேன் படத்துக்கு. நான் வந்தது சீட்லேருந்து எழுந்துக்கல. கரெக்டாக இருக்கும். என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எதுவும் ஆபாச காட்சி அது இது எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட உட்காந்து 2.5 மணி நேரம் நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குதுமா படம். சஜ்ஜஸ் எல்லா சீனும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. சீரியஸாக போகுது. என்ன நடக்குன்ற மாதிரி இருக்குது படம். நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காருமா சஜ்ஜஸ். இது வரைக்கும் பார்த்ததில் நாய் சேகரோடு இது நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்ட் எண்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக சதீஷ் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன விஷயம் உங்களுக்கு பர்టిక్యులரா பிடிச்சிருக்கு படத்துல? நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படின்னு? ரெண்டுமே நல்லா இருக்கு பிரதர். போர் அடிக்காமல் போகுது படம். கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகேவா? இப்போ பார்த்த படங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கு. சதீஷ் படம் நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? மியூசிக்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. சதீஷ் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. போர் அடிக்கல? போர் அடிக்கல. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுப்பா. டிஃப்ரெண்ட்டாக படம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு? சஸ்பென்ஸ் நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய கிரைம் த்ரில்லர் பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை ஸ்டோரி வைஸாக ஏதாவது? டிஃப்ரெண்ட் க்ரைம், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக தான் இருக்கா? சதீஷ் அப்படின்னு இல்லை, சதீஷை காமெடியனாக இந்த மூவியில் யூஸ் பண்ணல. அவரும் ஒன் ஆஃப் த கேஸ்டாக தான் இருந்தாங்க. ரொம்ப சட்டிலான ஆக்டிங். எல்லாத்தோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் இருக்கா படத்தில்? இருக்கு. கிளைமேக்ஸா இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மியூசிக்லாம் ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் அப்படின்னா என்ன ஒரு சீன்? லாஸ்ட் ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி வேற ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பாஷா ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. அவர் காமெடியாக நடித்து இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. போர் அடிக்கிறதுக்காக போர்லாம் அடிக்கல. நல்லா இருக்கு படம். கதை நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பர் ஹிட் படங்க. நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமையான படம் பார்க்கலாம். மறுபடியும் வந்து கூட பார்க்கணும்னு தோணுது. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படம். பொறுத்து பொறுமையாக எடுத்திருக்காங்க படத்தை. நல்ல டைரக்டர் அருமையாக எடுத்துக்கிறாரு. பார்க்கணும்னு தோணுதுங்க. எப்போன்னு தோணுது. யார் எப்படி கொலை செஞ்சாங்க என்னன்றத பொறுமையாக பார்த்தா தான் அது கரெக்டாக வருது. நல்ல அருமையான படம். நல்லா பண்ணியிருக்காருங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு சூரிய எப்படி ஒரு கதாநாயகனா அந்த மாதிரி இவரும் கதாநாயகனாக ஆகிடுவார் நிச்சயம். மியூசிக்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. காமெடியே தேவையில்லை அந்த படத்துக்கு. படம் ஃபுல்லாக நம்ம கதையை விரும்பி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல த்ரில்லர் மூவி. செம்மையாக இருக்குது படம். த்ரில்லர் ஃபுல் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக த்ரில்லரு. ஒரு மலையாள படம் பார்த்த ஒரு எஃபெக்ட். நல்ல ஒரு த்ரில்லர் செம்மையாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஜ்ஜஸ் ஆக்டிங் நல்லா இருக்குது. கூட நம்ம அஜய் மாஸ்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸ்லாம் சென்டிமெண்ட்டு நல்ல டச்சிங்காக நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சூப்பராக நல்லா இருக்குது. ஓவரால் நல்ல படம். போர் அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்து த்ரில்லர் ஆரம்பிச்சது அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. சதீஷ் வந்து வேறு மாதிரி இருக்காப்புல. இந்த படத்தில் காமெடிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. வேறு மாதிரி நல்ல சூப்பராக த்ரில்லர் மூவியாக இருக்குது. சட்டமின் கையில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். அடுத்து எப்படின்னா அடுத்தடுத்து நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அடுத்து என்ன சீன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத சஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எம்எஸ் ஜோன்ஸ் மியூசிக்னால இது நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு அவர். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல. லேக் சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சதீஷ் ஆஃப்டர் காஞ்சனி கண்ணப்பன் இது ஒரு க்ரைம் ஸ்டோரி எடுத்தது ஒரு சேலஞ்சிங் தான். அவருக்கு நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நல்ல மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக நான் பொய் சொல்ல. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மலையாள படம் ஒரு சின்னதாக கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்கல்ல. ரொம்ப செலவு பட்ஜெட்டில் அருமையான படம் கொடுப்பாங்கள்ல. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் மூவி. ஏன்னா நான் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல்லாம் படிக்கிறாள். நான் அந்த மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரசித்து பார்த்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக போச்சு சார். சதீஷ் புதுசாக ஒரு ஆக்டிங் ஹீரோ சார். சார் அது ஹீரோ இல்லை சார். அவரோட கேரக்டர் வந்தார், அருமையாக பண்ணார்.
ஹீரோயிசம் பண்ணோன்னா வேறெல்லாம் பண்ணோம் சார். டான்ஸ் ஆடினோம், பாட்டு பாடினோம், ஃபைட் பண்ணோம். போக போக அவர் அந்த மாதிரி வந்தார்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் சதீஷ் வந்து பொதுவாகவே நல்ல நடிகர் தான். ஒரு காமெடி ஆக்டர் இந்த அளவுக்கு மேலே வந்துருக்குது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணோம். மியூசிக்கை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது சார். உண்மையிலே எனக்கு வந்து ஆனால் படம் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா எனக்கு வந்து மியூசிக் பற்றி அவ்வளோ தெரியாது. ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம் சார். என் ஃபேமிலியே அடுத்தடுத்து இப்போ போய் சொல்லி போய் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், வருவாங்க. படம் நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படமே பார்க்குறதுக்கு. அவரோட அந்த ட்விஸ்ட்டு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ட்விஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற சீனே சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. சதீஷ் ஏன்னா டேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய், ஏன்னா பாடி வச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சுத்த மாட்டாங்க யாருமே. டிஃப்ரெண்ட்டாக தான் போயிடுறாரு. ஒரு ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. நிறைய கிரைம் த்ரில்லர் பார்த்துருக்கோம். ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குது பார்த்து அது. ஏன்னா நம்ம இப்படி பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது பார்த்தது இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருந்தது பிரதர். என் ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் அது. சூப்பராக இருந்தது. ஓகே பிரதர், நல்லா இருந்தது. மியூசிக் ஒரு பாட்டு தான், நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் அந்த பயம் பொறுத்துற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜ் பண்ண முடியல. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு டைம் போனதே தெரியாமல் டக்குன்னு போயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு எமோஷன் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரிலாம் தெரியலங்க. உட்காந்த இடத்துல அப்படியே ஒரு த்ரில்லர் மாதிரி அப்படியே என்ன நடக்கும்ன்றதுக்குள்ளே டக்குன்னு இன்டர்வல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரிவீலிங் டக்குன்னு போனோன்னே எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். காமெடி அவர் பண்ணுறத விட இந்த மாதிரி செலக்டட் ரோல்ஸ் எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக வந்த க்ரைம் த்ரில்லரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இது ரொம்ப நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம அளவுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது படம். பரபரப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நிறைய பரபரப்பாக போயிட்டே இருக்குது. என்னமோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபேஸ் வச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு அப்படியே மாறிட்டே இருக்காங்க கேரக்டரு. மை கெமிலியன் ஃபீல் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை முடிச்சா அடுத்த பிரச்சனை, அப்படியே பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ஸோ எங்கேயும் வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே தோணல. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வாஸ் ஓகே, குட் சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர்.